பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரித்தான சகோதர சகோதரிகளே, ஒரு நாளைக்கு ஒரு ஜுஸு எனும் என்ற பாடத்திட்டத்தில் 28வது ஜுஸுவை அல்ஹம்துலில்லாஹ் இப்போது நாம் பார்க்க போகிறோம். கத் சமி அல்லாஹ் என்ற இந்த ஜுஸு ஆரம்பிக்கிறது. இதில் நாம் சூரத்து முஜாதிலா அதிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தர்க்கம் செய்தல், விவாதம் செய்தல் அப்படிங்கிறது அர்த்தம். இதனுடைய பின்னணி இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். 541 545 வரைக்கும் முதல் 5 பக்கங்கள். இதில் அந்த சூறா முழுக்க நம்ம பார்த்துட்டு அடுத்த ஒரு சூரத்துல் ஹஷ்ரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சரி, பாருங்க இது எப்படி ஆரம்பிக்குது. கத் சமிஅ அல்லாஹு கௌல அல்லதி துஜாதிலுக, அந்த துஜாதிலுக்கன்னு வந்ததுலேருந்து முஜாதலான்னு சொல்லி இதுக்கு பேர் வைக்கப்பட்டது. சரி, ஓகே. அப்போ நபியே, உங்களிடத்தில் தன்னுடைய கணவன் குறித்து அடிக்கடி பேசிக் கொண்டிருந்த, அதாவது விவாதம் செய்து கொண்டிருந்த அந்த பெண்ணுடைய குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான். கத் சமி அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹ் கேட்டு விட்டான். கௌல் அல்லதி, ஒரு பெண்ணுடைய குரலை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படின்னு இந்த சூரா ஆரம்பிக்குது. அவங்க அவங்க கணவன் விஷயத்தில் உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, உங்ககிட்ட அடிக்கடி பேசிட்டு இருந்தாங்க. நீங்க ஒன்று சொல்ல அவங்க ஒன்று சொல்ல, எப்படி மாறி மாறி பேசிட்டு இருந்தாங்க. அதை அல்லாஹ் தஆலா ஒரு விவாதத்தை போன்று அப்படின்னு சொல்றான். சரி, ஓகே, உங்களுடைய பேச்சுவார்த்தை அல்லாஹ் கேட்டு விட்டான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அவங்க என்ன ஒரு விஷயத்தை கேட்டு வந்தாங்களோ அதற்கான தீர்வு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கிட்டான். யார் அந்த பெண்மணி அப்படின்னா ஹவுலா பின்த் சாலபா. ஹவுலா பின்த் சாலபாங்கிற ஒரு பெண்ணை அவங்களுடைய கணவர் அவுஸ் பின் சாமித் அப்படிங்கிறவங்க என்ன செஞ்சாங்கன்னா திஹார் செஞ்சுட்டாங்க. அந்த காலத்துல, அறியாமை காலத்துல திஹார் அப்படின்னு சொன்னா நீ என் தாய்க்கு சமம் அப்படின்னு சொன்னா அங்க மனவிலக்கு ஆயிடுவாங்க, தலாக் ஆயிடுவாங்க. ஆனா இஸ்லாத்துல அல்லாஹ் தஆலா புது சட்டத்தை இது வரைக்கும் ஒன்றும் சொல்லலை. அப்போ பழைய சட்டத்தின்படி இது மனவிலக்கு ஆயிட்டாங்கன்னு சொல்லி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பளிச்சிருவாங்க. உங்களை எப்போ தாய்க்கு ஒப்பீடு செஞ்சுட்டாங்களோ நீங்க அவங்களுக்கு ஹராம் ஆயிட்டீங்க, நீங்க மனைவியை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு, தெரியாம சொல்லிட்டாரு, எங்களுக்கு வயசாயிடுச்சு, எங்களுக்கு ஏதாவது வேற தீர்வு இல்லைன்னு கேட்கறாங்க. வேற தீர்வு அல்லாஹ் சொன்னாதானே தீர்வு இருக்க முடியும். அப்போ இப்போ வரைக்கும் அதான் சட்டன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா தீர்வை இறக்குறான். அல்லதீன யுஸாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம், உங்களில் யார் உங்கள் பெண்களை திஹார் செய்து விடுவீர்களோ, அதாவது தாய்க்கு ஒப்பீடு செய்து சொல்வீங்களோ, மா உன்ன உம்மஹாத்துஹும், அவங்களுடைய தாய் ஆக முடியாது. தாய் மாதிரின்னு சொல்ற தாய் ஆயிட முடியாது, பெத்தெடுத்தவங்க தான் தாய் என்று சொல்லி இப்படி நீங்க. ஆனா மனைவி தாய்க்கு சரிசமமாக, அதாவது உடல் உறுப்புகளை வைத்தும் சொல்றது, என்ன அம்மா மாதிரி நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்றது. அதாவது தலாக்குடைய எண்ணத்துல இந்த மாதிரி சொல்லக்கூடிய வளமே அந்த காலத்துல இருந்துச்சு. அம்மா மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்றதோ, என் அம்மா மாதிரி பாசம் பார்க்கன்னு சொல்லலாம் தப்பு கிடையாது. அந்த மாதிரி அன்பு விஷயத்துல, கேரிங் விஷயத்துல சொல்றது இருக்குது. மற்றபடி அந்த காலத்துல ஒரு பழக்கமே இருந்துச்சு. ஒரு மாதிரி கம்பேர் பண்ணி சொல்லிடுவாங்க. அது தலாக்குக்காக அப்படி சொல்றது இருக்கு. நீ என்னமே எனக்கு அம்மா மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டா நீ எனக்கு தலாக் கேட்டேன்னு அர்த்தம். இனிமே இப்படி சொல்லாதீங்க நல்லா தர சொல்லிட்டேன். இது முந்தைய சட்டம். இப்படி சொல்லாதீங்க. இப்படி சொன்னவங்க யாரு திருந்த நினைக்கிறாங்களோ அவங்க ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும் அந்த பெண்ணை தொடுவதற்கு முன்பாகவே என்ற அல்லாஹ் சட்டம் சொல்றான். அப்படி அருமை இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா 60 நோன்புகள், 60 நோன்புகள் தொடர் நோன்பு பிடிக்க வேண்டும். அல்லது 60, அதுக்கும் சக்தி பெறாதவர்கள் ஆப்ஷன் கிடையாது. 60 நோன்புங்கிறது அடுத்த ஆப்ஷனே. அதுக்கு முடியாதவங்க தான் 60 ஏழைக்கு உணவளிக்கணும் என்ற அல்லாஹ் சொல்லி இது அல்லாஹ்வுடைய வரம்புகளாகும் சட்டங்களாகும் சொல்லுவாங்க. இந்த சட்டத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்தினருக்கு அதுக்கப்புறம் கூப்பிட்டு சொன்னாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு பெண்ணுடைய முயற்சி அல்லாஹ்வுடைய முடிவு வரணும்னு அவங்க குறிக்கோளா இருந்தாங்க. அல்லாஹ்வே மாஷா அல்லாஹ் அந்த பெண்ணுடைய தேவைக்கு ஏற்றவாறு ஒரு கியாமத் நாள் வரைக்கும் சட்டத்தை இறக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யாரெல்லாம் பகைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் முன்னால் வாழ்ந்த மக்கள் ஏற்பட்ட நிலை தான் அவர்களுக்கு ஏற்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாளை மறுமையிலே அனைவரையும் அல்லாஹ் தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான். இவர்கள் மறந்த போதிலும் அல்லாஹ் அதை பதிவு செய்து அவர்களுடைய செயல்களை எல்லாம் காண்பிப்பான், அவர்களுக்கு எடுத்து அறிவிப்பான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்த 542 பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், அலம் தராயில், அதாவது நபியே நீர் பார்க்கவில்லையா, அல்லாஹ் தஆலாவோட குதிரத்தை நீர் சிந்திக்கவில்லையா, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு வல்லமை இருக்குன்னா, மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா வராபியஹும், ஒரு 3 பேர் சேர்ந்து இருந்து மூணு குசுன்னு பேசிக்கிறாங்க, ரகசியமா பேசிக்கிட்டாலும் 4வது ஆள் அல்லாஹ் அங்கே இருக்க தான் செய்வான். 5 பேர் பேசிக்கிட்டாங்கன்னா 6வது ஆள் அல்லாஹ் இருக்க தான் செய்வான். அதை விட குறைவோ அதிகமாகவோ எத்தனை பேர் சேர்ந்து அவங்க ரகசியமா பேசிட்டாலும் அங்கே அல்லாஹ் இருக்க தான் செய்வான். அவங்க என்ன ரகசியமா பேசுனாங்க நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்துவான்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இதையே இப்படி சொல்றான் அப்படின்னா இந்த ரகசிய பேச்சுங்கிறது யூதர்கள் முஸ்லீம்களை மன கஷ்டப்படுத்துங்கிறதுக்காக, நம்மளை பத்தி ஏதோ பேசுறாங்கன்னு தெரிஞ்சா நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு கவலையா இருக்கும். நம்மளை பார்த்து பேசும்போது நம்மளை பத்தி தான் பேசுறாங்கிற பாவனோட பேசும்போது இதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, இப்படி ரகசியமா யாரை பத்தி ரகசியமா பேசக்கூடாதுன்னு நம்ம தடை செஞ்சிருக்கிறோம். ஆனாலும் அந்த தடையை மீறி
பாவத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்வதற்காக சில பேர் இப்படி ரகசியமா பேசதான் செய்றாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். யாரை சொல்றான்? யூதர்களை சொல்றான். அதே மாதிரி நபி உங்க இடத்துல வந்து நாம் கற்றுத்தராத ஒரு சலாமை அவர்கள் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்பது அல்லாஹ் கற்றுத்தந்த சலாம். ஆனா அவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னாங்க. இப்ப வேகமா சொல்லும்போது டக்குன்னு நம்மளுக்கு புரியும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கும்போது நம்ம சலாம் சொன்ன மாதிரி இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கும்போது என்ன, இப்ப நான் என்ன சொன்னேன்? அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது தான் சொன்னேன். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க. அஸ்ஸாம்னா அழிவுன்னு அர்த்தம். உண்மையில அழிவு ஏற்படட்டுமாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. இப்படியெல்லாம் அவங்க வந்து திறமைன்னு நினச்சிக்கிட்டு இப்படிலாம் செய்கிறாங்க. அல்லாஹ் அவங்க உள்ளங்கள் இருப்பதெல்லாம் அறியக்கூடியவன். அல்லாஹ் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். நம்ம இப்படி சொன்னோம், அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னோம், இவர் உண்மையான தூதராக இருந்தால் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிடணும். அப்போ அல்லாஹ் நம்மளை தண்டிக்கலை, அப்போ இவர் உண்மையான தூதர் கிடையாது அப்படின்னு அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ நினைச்சதுக்காக நீ தண்டிக்கணும்னு சொன்னதுக்கு அல்லாஹ் தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹஸ்புஹும் ஜஹன்னம், அவர்களுக்கு நரகம் போதுமானது. நரகத்தில் நீ தண்டிக்கப்படுவ. இந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுடைய தூதர் விஷயத்தில் நடந்து கொண்டதுனாலும் முஃமின்களை பற்றி நீங்கள் வந்து ரகசியமாக நீங்கள் உங்களுக்குள்ளே பேசி அவங்களை கஷ்டப்படுத்துறனாலே அப்படின்னு சொல்லிட்டு, முஃமின்களை நீங்கள் இந்த மாதிரி எப்போவுமே பாவமான விஷயங்களுக்காக ரகசியமாக குசுன்னு எப்போவுமே பேசாதீங்க. நீங்கள் நன்மையான விஷயங்களை தேவை என்றால் நீங்கள் என்ன செய்யலாம்? அது ரகசியமான முறையில் நீங்கள் பேசிக்கொள்ளலாம். தக்வாவான நன்மையான விஷயங்கள் என்ற இடத்துல சொல்லி, இந்த ரகசியமாக அதிகமாக பேசிக்கொள்வது ஷைத்தான் ஏற்படுத்தினது. முணுமுணுப்புன்னு பேசுறது. பொதுவாக 2 பேர் இருக்கும்போது அல்லது ஒரு ஆள் இருக்கும்போது 2 பேர் மட்டும் முணுமுணுன்னு பேசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு மனசில் ஏதாவது ஏற்படும். அவனை பற்றி தான் பேசுகிறாங்களோ, இல்லை நம்மளுக்கு கேட்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்களோ, அது ஏன் தேவையில்லை இந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னு நல்லா கேட்குறான். என்ன மனஜுவா என்ன ஷைத்தான், இது ஷைத்தான்ட்டேருந்து வந்தது. அந்த முணுமுணுப்புன்னு பேசுறது, ஒருத்தங்களை பற்றி அதாவது அவரை பற்றியே பேசாட்டியாலும் அவருக்கு கஷ்டம் ஏற்படுற மாதிரி நம்ம பேசக்கூடாது. அது சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியும், அவர் ஃபீல் பண்ணுவாருங்கிற சிச்சுவேஷன் அதை பேசக்கூடாது. இதெல்லாம் ஷைத்தான் உங்களுக்குள்ள கவலை ஏற்படுத்துறதுக்காக இப்படி செய்கிறான்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்து முஃமின்களே, நீங்கள் வந்து ஒரு அவையில் இருக்கும்போது இடம் கொடுங்கன்னு சொல்லப்பட்ட இடம் கொடுத்துருங்க. இதா கீல லகும் தஃபஸ்ஸஹு ஃபில் மஜாலிஸ் ஃபஃப்ஸஹு, அதாவது நெருக்கடியாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அல்லது ஓரளவுக்கு இடம் இருக்குது, இடம் கேட்டு யாராவது வர்றாங்க, கொஞ்சம் இடம் கொடுங்கன்னு சொன்னால் இடம் கொடுங்க. நீங்கள் நல்லா ஆக்குப்பை பண்ணி உட்காந்துட்டு நம்ம தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்காதீங்க, மற்றவங்களுக்கு இடம் கொடுங்க. இது வந்து நல்ல பண்பாடு. அதே மாதிரி நீ சரிங்க இப்போதைக்கு எந்திரிச்சு போயிருங்கன்னு சொன்னால் எந்திரிச்சும் போயிருங்க. இடம் கொடுங்கன்னு சொன்னால் இடம் கொடுங்க, இடம் கொடுக்க மாட்டேன்னு இருக்காதீங்க. சரி எந்திரிச்சு போயிருங்கன்னு ஒரு நோக்கத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதரோ அல்லது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சொன்னால் நீங்கள் எந்திரிச்சும் போயிருங்க. அல்லாஹ் கல்வி உள்ளவர்களை உயர்த்துவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 543 அடுத்த பக்கம். இதில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இதில் ஒரு சட்டத்தை சொல்கிறான். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சில பேர் வந்து என்ன செய்யறது, சும்மா வந்து உட்காந்து பேசிட்டே இருக்கிறது, அவங்க நேரத்தை வீணடிக்கிறது. இதுக்காக வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட ரகசியம் பேசுகிற மாதிரியும் பக்கத்தில் உட்காந்து பேசுகிற மாதிரி உட்காந்து ரொம்ப நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்தை வீணாக்குறது, மற்ற சஹாபாக்களை கிட்ட அவரோட ரகசியம் பேசும்போது மற்றவங்க கிட்ட வர முடியாது. இப்படிலாம் சில யூதர்கள் தந்திரம் செஞ்சாங்க, சில முனாஃபிக்கீன்களை செஞ்சாங்க. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை போட்டான். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ரகசியம் பேசுவதாக, தனிமையில் அவர் இடத்தில் நீங்கள் நேரம் எடுத்துக்கொண்டு ரகசியம் பேசுவதாக இருந்தால் நீங்கள் சதகா செஞ்சுட்டு வரணும். சதகா செஞ்சுட்டு வந்து தான் நீங்கள் ரகசியம் பேசணும், இதுதான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அதுக்கப்புறம் எல்லா சஹாபாக்களுக்கு அது முடியுமா, தர்மம் செஞ்சுட்டு வருது? ஏன்னா பழைய சஹாபாக்கள் ஏழையாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொன்னால், அஷ்ஃபகத்தும் அன் துகதிமு பைன யதை நஜ்வாக்கும் சதகாத், உங்களுக்கு ஒவ்வொரு தடவை நீங்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட தனிமையில் பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் சதகா செய்யறது உங்களுக்கு சிரமமாக இருக்கா? சரி நீங்கள் செய்ய வேணாம். உங்கள் மீது நீங்களே ஏழ்மையில் இருந்தீங்கன்னா அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிப்பா. நீங்கள் தொழுகையில் நடங்க, சக்காத்து கொடுங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான்னு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ இப்படி சதகா செய்யணும்னு சொன்னதுமே யாரெல்லாம் முனாஃபிக்கீன்களாக யூதர்களாக இருந்தாங்களோ அவங்க சதகா செஞ்சுட்டு வரல. இவர்கிட்ட பேசுறதுக்காக நம்ம தர்மம் வேற செய்யணுமோன்னு அவங்க செய்யல. அப்போ அவங்க அடையாளம் காணப்பட்டுட்டாங்க. ஓகே, இவங்கெல்லாம் உண்மையிலேயே ரகசியம் பேச வந்தவங்க கிடையாது, நேரத்தை வீணடிக்க வந்தவங்க அல்லது இவங்களோட ஃபித்னாவாதிகள் தெரியப்பட்டுருச்சு. ஆனால் அது சஹாபாக்களுக்கு காலங்காலத்துக்கு சிரமமாயிடக்கூடாது, சதக்கா செஞ்சுட்டு தான் ரசூலுல்லாஹ் கிட்ட, ஏன்னா அவங்க கால் கஃபுல்லாக ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து பேசணும்னு ஆசைப்படுறவங்க. அதனால அல்லாஹ் கொஞ்ச நாளைக்கு மட்டும் சொல்லி யூதர்கள் முனாஃபிக்குங்கிற முகத்திரை கிழிச்சிட்டு சஹாபாக்களுக்கு இதை லேசாகிட்டா, இனிமேல் நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த சட்டத்தை தள்ளுபடி செய்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த முனாஃபிக்கீன்கள் யூதர்களோடு தோழமை கொண்டுட்டாங்க. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். பார்த்தீங்களா, இந்த முனாஃபிக்கீன்கள் முஸ்லீம்கள் என்று பேர் சொல்லிக்கொண்டு யூதர்களோடு தோழமை கொண்டு விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இவர்களுக்கும் நரக வேதனை உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இவர்களுடைய பொருளாதாரமோ இவங்களுடைய செல்வங்களோ இவங்களுடைய குழந்தை செல்வங்களோ யாருமே அல்லாஹ்வுடைய அதாபை விட்டு இவங்களை பாதுகாக்க முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் அதாபு செய்வான்னு சொல்லும் போது, இந்த முனாஃபிக்கீன்கள் நாளை மறுமையில் வந்து என்ன செய்வாங்கன்னா,
ஃபயஹ்லிஃபுன் லஹு கமா யஹ்லிஃபுன் லக்கும். உங்ககிட்ட போய் சத்தியம் செஞ்சவர் அல்லாஹ் கிட்டே சத்தியம் செய்வாங்க. இப்போ முஸ்லீம்கள் கிட்ட சத்தியம் செஞ்சு சொல்றாங்களா, உண்மையிலேயே நாங்க முஸ்லீம் தான், உங்களோட தான் இருக்கோம், உங்க ஆளுங்க தான், நான் அவங்க கூட எல்லாம் இல்லை அப்படின்னு சத்தியம் செய்யறவர் அல்லாஹ்ட்டே சத்தியம் செய்வாங்களாம். என்ன செய்வாங்களா, நாங்கள் உண்மையிலேயே முஸ்லீம்களா இருந்தோம், நாங்கள் உண்மையிலே உன்னை நாங்கள் தொழுதோம், உண்மையாகவே உனக்காக நான் நடந்தோம், அல்லாஹ் கிட்ட கூட வந்து அவங்க சத்தியம் செய்வாங்க, அல்லாஹ் அவர்களுடைய இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அல்லா சொல்றான். ஷைத்தான் இவர்களை வென்று விட்டான். அவர்கள் அதனால இவங்க ஷைத்தானின் கூட்டமாகிவிட்டார். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், உலாயிக ஹிஸ்பு ஷைத்தான், இவங்க ஷைத்தானுடைய படையினர்களாக ஆகிவிட்டார்கள். அடுத்த பக்கம் இந்த சூரா முடிய போது 544ல அல்லாஹ் தஆலா கஸபல்லாஹு லஅக்லிபன அன வ ருசுலி, நானும் எனது தூதுவரும் நிச்சயமாக மிகைப்போம் என்பதை இறைவன் தீர்மானித்து விட்டான். அந்த அடிப்படையில் ஒரு சோதனைக்காக நபிமார்கள் சில சோதனை வந்தால் நிச்சயம் அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அவர்களுக்கு தான் இறுதி வெற்றி, அவர்களே சொர்க்கம் அடையக்கூடியவர்கள். அடுத்து அல்லாஹ் தஆலா மூமின்களை பார்த்து சொல்றான், அது ரசூல்லாவை பார்த்து சொல்றான், நபியே உண்மையான மூமின்களை வந்து நீங்க யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் விரோதிக்கிறார்களோ அவர்களோட நட்பு பாராட்டக்கூடியவர்களாக நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா உண்மையான மூமின்களுக்கு ரோஷம் இருக்கும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அழிக்க வேண்டும் அல்லது அவர்களை எதிர்க்க வேண்டும் என்று தவறு செய்யக்கூடியவங்களோட இவங்க நட்பு பாராட்ட மாட்டாங்க. யாரா இருந்தாலும் சரி, வலவ் கானு அபாஹும் அவ் அபனாஹும் அவ் இஹ்வானும், அவங்களுடைய பெற்றோர்களாகவோ பிள்ளைகளாகவோ சகோதரர்களாகவோ உறவினர்களாகவோ யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவங்க மாறுபட்டாங்க, அவங்க விரோதம் பாராட்டுறாங்கன்னா இவங்க நட்பு பாராட்ட மாட்டாங்க, அவங்கள விட்டு ஒதுங்கிதான் இருப்பாங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இவர்கள் தான் உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய படையினர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் நம்மை அல்லாஹ்வுடைய படையினர்களாக ஆக்குவானாக, அவர்களை வெற்றியாளர்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். அடுத்து சூரா ஹஷ்ர் ஆரம்பிக்குது. சூரா ஹஷ்ருடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ்வை தஸ்பீ செய்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, அவனே காஃபிர்களை அவர்களுடைய இல்லங்களில் இருந்து முதல் தடவையாக வெளியேற்றினான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது எந்த காஃபிர்களை சொல்றான்னா யூதர்களை. எந்த யூதர்களை சொல்றான்னா பனு நதீர் அப்படிங்கிற கோத்திரத்தார்கள் இஸ்லாமியர்கள் மீது முஸ்லீம்களோடு செய்த உடன்படிக்கையெல்லாம் மீறி அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க மாறு செய்து விட்டதின் காரணத்தினால அவர்களோடு போர் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த அடிப்படையில் போரே நடக்கலை. என்ன சொல்ல போனா, போருக்காக வந்திருந்த போதே பயந்து என்ன செஞ்சாங்க, ஊரை விட்டு காலி பண்ணி ஓடினாங்க. அது அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, இறைவனே அவர்களை வெளியேற்றினான். மாதனன்தும் ஐயஹ்ருஜு, நீங்க கூட நீங்க நினைக்கவே இல்லை. ரசூல் அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றான், மூமின்களை பார்த்து சொல்றான், இப்படி அவங்க அரண்டுட்டு ஓடுவாங்கன்னு நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, அவங்களுடைய பலமான கோட்டைகள் அவர்களை காப்பாற்றும் என்று நினைத்தார்கள். ஆனால் அதை அவர்களை காப்பாற்றவில்லை. நீங்கள் படையெடுத்து வந்த போது நீங்கள் அவர்களை அழித்து விடுவீர்கள் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் மேலோங்கியது. அவர்கள் எதிர்பாராத விதத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக உங்களை கொண்டு வந்தான். அவர் உள்ளங்களிலே அல்லாஹ் தஆலா பயத்தை எரிந்தான். அதனால பீதி, உயிர் பயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். யுஹ்ரிபூன புயூத்தஹும் பிஐதீஹிம் வைதில் முஃமினீன், அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்கள் கரங்களை கொண்டு அவர்கள் வீடுகளை பாழாக்கினார்கள். என்ன எண்ணத்துல தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க, ஒன்னு விலை மதிப்புள்ள சில ஜன்னல்கள், அதெல்லாம் விலை மதிப்புள்ளதா இருந்துச்சு. அப்ப ஜன்னலை பேர்த்து எடுக்கணும்னா வீட்டை செவத்தை உடைச்சாதான் எடுக்க முடியும். இந்த மாதிரி அவங்களே இடிக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ் தஆலா ஆக்கினான், அவங்க கையாலே நாசப்படுத்தினான். ரெண்டாவது, வேண்டுமென்றே இடிச்சதுக்கு இன்னொரு காரணம், முஸ்லீம்கள் இந்த வீட்டை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு விரோதத்தில் பொறாமையில அவங்க வீட்டை அவங்களே இடிச்சிட்டு போனாங்க. ஆக மொத்தம் அல்லாஹ் அவங்களுக்கு தோலை கொடுத்துல, நீ வாழ்ந்த வீட்டை நீனே ஒன்னே இடிக்க வச்சிட்டேன் பாரு. அதே மாதிரி இஸ்லாமியர்களும் இடிச்சாங்க. வயதில் மூமின்களுடைய கரத்தை கொண்டும் நாம் உடைத்தோம், அதை தரைமட்டமாக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி, இது இவர்களுக்கு உலகத்திலான இந்த இழிவு, மறுமையிலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, நரக தண்டனை இருக்கிறதுன்னு சொல்றான். அடுத்த கடைசி 545 பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சஹாபாக்களை பார்த்து சொல்றேன், எந்த ஒரு மரத்தை நீங்க வெட்டினீங்களோ, எந்த ஒரு மரத்தை நீங்க விட்டீங்களோ, இது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு. சில மரத்தை வெட்டினாதான் யூதர்களை பிடிக்க முடியும், அவர்களை தண்டிக்க முடியும் சொல்லி சில மரத்தை பலன் தர வேண்டும் என்று விட்டுட்டாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டத்தைப்படி நீங்க செஞ்ச சரிதான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். அதே மாதிரி இந்த அவர்கள் இப்படி விட்டு சென்ற பிறகு நிறைய கனிமத் பொருட்கள் எல்லாம் கிடைச்சதுல, இது நீங்க பாருங்க, நீங்க குதிரையில பயணிக்காமல், நீங்க போர் செய்யாமல் அல்லாஹ் தஆலா தந்தான். சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா இப்படிதான் போர் செய்யாமல கூட வெற்றியை தந்துடுவான், இறை தூதர் அவர் மீதான பயத்தை எதிரிகள் மீது ஏற்படுத்தி என்று சொல்லி, இப்படி உங்களுக்கு கிடைத்ததுல அல்லாஹ் உங்களுக்கு இப்படி தந்திருக்கான்ல, இதுல அல்லாஹ்வுக்கு பங்கு உண்டு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பங்கு உண்டு. அல்லாஹ்வுக்கான பங்கு என்பது அது கொடுக்கப்பட வேண்டியவர்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் விரிவாக சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய தூதருக்கும், உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, யத்தீம்களுக்கு, மிஸ்கீன்களுக்கு, வழிபோக்கர்களுக்கு எல்லாருக்குமே உண்டு. செல்வந்தர்கள் மட்டும் எடுத்துக்க கூடாது. அல்லாஹ் தஆலா ஒரு அழகான கருத்தை சொல்றான், கையில யகூன தூலத்தம் பைனல் அக்னியா, இந்த செல்வங்கள்
இந்த செல்வந்தர்கள் கையில் மட்டும் அது உலாவிக் கொண்டிருக்க கூடாது என்பதற்காக ஏழைகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று அல்லாஹ் இப்படி சொல்றான். அல்லாஹ்வோட தூதரை தரக்கூடியது நீங்க ஏத்துக்கிறீங்க, அல்லாஹ்வோட தூதரை தடுத்ததை விட்டு நீங்க தவிர்த்துக்கிறீங்க. இதிலிருந்து முஹாஜிர்களுக்கும் பங்குண்டு, அன்சாரிகளுக்கும் பங்குண்டு. அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள்? தங்கள் ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த முஹாஜிர்களை அரவணைக்கிறார்கள். அவர்கள் மீது எந்த பொறாமையும் கொள்வதில்லை. இவங்க நம்மளோட சொத்தெல்லாம் அனுபவிக்க போறாங்களேன்னு அவங்க கஞ்சத்தனப்படலை, மனமோந்து கொடுக்குறாங்க. தங்களை மீறி தங்களுக்கு போகன்னு இல்லாம தங்களையே அர்ப்பணித்து தங்களுக்காக தங்களுக்கு தேவை இருந்த போதிலும் கூட பிறருக்கு முன்னுரிமை எடுக்கிறாங்க. இதன் பின்னணியில சில முக்கியமான சஹாபாக்களுடைய பின்னணி சம்பவம்லாம் இருக்கு, சுவாரஸ்யமான சம்பவம்லாம் இருக்கு. இன்ஷால்லா முழுக்க தஃசீலத்தை நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்டவங்க சுப்ஹானல்லாஹ், இவர்கள் அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ்.